மாலையில என்ன கட்டி கொடுத்து அவரு குடிச்சிட்டு வந்து ஒரே அடிப்பாரு. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 28. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பதான் 3 வருஷம். அவர் இப்படி எங்க வீட்டுக்கு பின்னாடியே பவானி அண்ணியோட எங்க அண்ணன் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு பின்னாடி குடியேறிட்டாரு. எங்க அண்ணன் அளவு தாங்க முடியல. எங்க அண்ணன் ஒரு பக்கம் அழுவுது, எங்க அண்ணன் தாங்க முடியல. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். அம்மா சொல்லிட்டாங்க அதோட இதோட விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்க போறாங்க பவானி அன்னைக்கு. பின்னாடி வீட்டுல குடி வந்துட்டாங்க. எங்க சாமான்லாம் வேற பாதி எடுத்துன்னு போயிட்டு குடி வந்துட்டாங்க. சரி நாங்க குடிச்சிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன் நானும் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு தாலியை கழட்டி மெட்டியை கூட இருக்காது எல்லாத்தையும் கழட்டி பின்னாடி நியூ இயர் அன்னைக்கு மாதா கோயில் சர்ச்சு திறந்து வச்சிருந்தாங்க. அந்த உண்டியில போட்டு வந்தேன். நான் தாலியும் வேணும் எதுவும் ஆனா தாலி இல்லைன்னு எல்லாரும் கேட்பாங்களே. அம்மா சொன்னாங்க தாலி இல்லாம எப்படி பிரெக்னென்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்னம்மா தாலி தான் தாலி, எனக்கு சில்வ தான் தாலி அப்படின்னு அம்மான்னு சொல்லிட்டேன். இப்ப கூட எங்க போற வீணா எங்க கிளம்புறா இந்த பஸ்ல அம்மா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டோல புக் பண்ணி காலேஜ்ல ஆட்டோ புக் பண்ணுவீங்களா? யார் தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்களுக்கு? யார் சொன்னா உங்களை இங்க வந்து யாருமே நடவடிக்கை ஸ்டேஷனுக்கு நானும் எழுதி கம்ப்ளைண்ட் ஃபுல்லா கொடுத்துட்டேன். எனக்கு கணவர் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து குடியேறி இருக்காங்க. எங்க அண்ணனோட ஒய்ஃப வச்சுருக்காங்க, குடியேறி இருக்காங்க. பேர் வந்து பவானி. கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்க அண்ணனையே போட்டு அடிச்சுட்டாங்க. எங்க அண்ணன் கொடுத்து வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் நான் போய் கொடுத்தேன் மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு என்ன ஆகுதுன்னு. அவங்களும் எடுத்துக்கல. எங்க போனாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இவரு சிஎம் ஆயிட்டாருல்ல அண்ணன். நியூஸ்ல எப்பவுமே விஜய் ஃபேன், சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன் நானு. எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். டிவில இங்கிலீஷ் அந்த படம் பேர் என்னன்னா துள்ளாத மனம், அந்த படத்துல இருந்தே நான் அவர் ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஓட் லிஸ்ட் வாங்கி அவருக்கு தான் ஓட்டே போட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஓட் வாங்கி போட அம்மா தான் விஜய். சரி மேடம், உங்களுக்கு என்ன லெட்டர் மட்டும் கொடுத்தல, இந்த லெட்டர் மட்டும் உள்ள போச்சுன்னா போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். என்ன லெட்டர் கொடுத்துட்டு பாதுகாப்பா சேஃபா வீட்டுல கொண்டு போய் விட்டு உங்க பொண்ணை நல்லா பாத்துங்க, தூக்க மாத்திரை போடுங்க, சாப்பிட வைங்க. சாப்பிட மாட்டேன் இப்பெல்லாம் சரியா. எல்லாமே செஞ்சு தராங்க, சாப்பிட மாட்டேன். சரி மேடம், நீங்க லெட்டர் கொடுங்க. யாரை பார்க்க வந்தீங்களோ அவங்க கிட்ட லெட்டர் கொடுங்க.